வணக்கம். என் பேர் எம்பத்திகா தேவகோட்டை சான்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஒரு கதை படிச்சிருந்தேன். அந்த கதையை எழுதினவங்க சுப்பிரமணியன். அதை வெளியிட்ட பதிப்பகம் ஹேமலதா பதிப்பகம். அதில் ஒரு ஏழையும் பணக்காரரும் இருப்பாங்களாம். அவங்க 2 பேருமே கடவுளை நல்லா கும்பிடுவாங்களாம். ஆனால் அவங்க டெய்லி கோயிலுக்குள்ளே போவாங்களாம். ஆனால் அந்த பணக்காரர் மட்டுமே கோயிலுக்குள்ளே செல்ல அனுமதிப்பாங்களாம். ஏழை கோயிலுக்குள்ளே செல்ல அனுமதிக்க மாட்டாங்களாம். ஏன்னா பணக்காரர் உயர்ந்த மதத்தை சேர்ந்தவராம், ஏழை தாழ்ந்த மதத்தை சேர்ந்தவராம். அதனால் பணக்காரர் டெய்லி உள்ளே போயிட்டு கடவுளுக்கு பழம் பூன்னு நிறையா வச்சு தரிசிப்பாங்களாம். ஆனால் இந்த ஏழை அவங்களால முடிஞ்ச பூ பழங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தான் கொண்டாந்து தரிசிப்பாங்களாம். ஆனால் அந்த பணக்காரர் நினைப்பாங்களாம், நம்ம டெய்லியும் தானே கோயிலுக்கு போகிறோம், நமக்கு மட்டும் ஏன் அருள் கிடைக்கல அப்படின்னு நினைப்பாங்களாம். அந்த ஏழை அப்போ அவங்க டெய்லி கோயிலுக்குள்ளே வர பார்ப்பாங்களாம். ஆனால் அவளை விடமாட்டாங்களாம். அதனால அந்த ஏழை கனவுல கடவுள் தோன்றி, நீ என்னை உண்மையான மனசால தரிசிக்க நினைக்கிற, நீ என் கோயிலுக்கு பின்னாடி வா, அதில் ஒரு ஓட்டை தெரியும், நீ என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி அவங்க போவாங்களாம். அந்த ஓட்டையால் கடவுளை தரிசிப்பாங்களாம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம சாமியை கும்பிட்றோங்கிறது நம்மளோட நல்ல மனசில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.